அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறதா? இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஹாட் டாபிக். நாமும் கூட அதை பற்றித்தான் பேச போகிறோம். இப்ப மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுது அப்படின்னா அது அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு நன்மையை தரும், எந்த அளவிற்கு தீமையை தரும். அதே நேரத்தில் இப்படி ஒரு கூட்டணி மீண்டும் அமைந்தால் அது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த அளவிற்கு நன்மையை தரும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்துவிட்டு வந்தார். அந்த சந்திப்பு தொடர்பாக செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்டபோது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு பச்சையா பொய் சொன்னார். நல்லா தெரியுது இது முழுக்க முழுக்க கூட்டணிக்கான சந்திப்பு தான். ஆனா இந்த கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை நாங்க தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி நழுவி போயிட்டாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல எந்த ஒரு இடத்துலையும் நாங்க மீண்டும் ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அவரு உறுதியா சொல்லவே இல்லை. ஆக நமக்கு தெளிவா தெரியுது இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க கூட்டணிக்காக மட்டும்தான் நடந்துள்ளது. இப்ப இந்த சந்திப்பு கூட்டணிக்காகத்தான் நடந்துச்சு அப்படிங்கறத இன்று காலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளார். இன்று காலை நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறார். அது என்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை தவிர மற்ற எந்த ஒரு கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் கிடையாது, கூட்டணியை பற்றி தேர்தல் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக எந்த கட்சிகளுடனும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறது. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைய போவது 90 விழுக்காடு உறுதியாகி விட்டது. இப்ப அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா அது எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு லாபத்தை ஏற்படுத்தும், எந்த அளவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்துடலாமா? என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இப்ப நான் பேச போறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட புரிதல் கணிப்பின் அடிப்படையில் மட்டும்தான். அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா, நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தால் தாராளமாக அதையெல்லாம் சுட்டிக்காட்டி கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கிறேன். விஷயத்துக்கு வரலாம். என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைவது என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்தும், பல பாதகமான விளைவுகளை அதிமுக சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னா, இப்ப பாஜகவோட கூட்டணி வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாஜக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் என்ட்ரி டிக்கெட், என்ட்ரி பாஸ் மாதிரி. முதல்ல ஒரு மாநிலத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. காலப்போக்கில் எந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சியவே 2 3 உடைச்சி செதைச்சு போட்டுட்டு அந்த கட்சியவே இல்லாம ஆக்கிட்டு அந்த கட்சியோட இடத்தை இவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். இதுதான் பாஜகவோட கூட்டணி வரலாறு. கடந்த காலத்துல அதிமுகவிற்கும் இதேதான் நடந்துச்சு. அவங்க எப்ப பாஜக கூட கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கே அதிமுகவிற்குள்ள தலைமைக்கான சண்டை உருவாயிடுச்சு. அதிமுக 2 3 பிரிஞ்சு போயிருச்சு. ஆனா யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல, அந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, பாதியிலேயே முறிஞ்சு போச்சு. கொத்துயிரும் கொலை உயிருமா அதிமுக இப்ப நிர்கதியா நின்னுகிட்டே இருக்கு. பெருசா எந்த ஒரு கூட்டணி பலமும் இல்ல. இப்படி ஒரு சூழல்ல மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறாரு போல. இது நாளைக்கு அதிமுக என்கின்ற கட்சியை இல்லாமல் செய்துவிட போகிறது. ரைட்டா? இதுல இன்னொரு பாதகமான அம்சம் என்ன அப்படின்னா, அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய நம்பகத்தன்மையை, குறிப்பாக மத சிறுபான்மையினர் மத்தியில் தன்னுடைய நம்பகத்தன்மையை முழுமையாக இழந்துவிடும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக அதீதமான ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. சரியா? அதுலயும் மத சிறுபான்மையினரை எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு காலத்திலையும் பாஜகவிற்கு
வாக்கு செலுத்தவே மாட்டாங்க, முற்று முழுதா புறக்கணிச்சிருவாங்க. பாஜக தன்னுடைய வாக்கு எண்ணிக்கையை தொடங்கும் போதே -15 அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் தொடங்கும். சரியா? அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவும் பாஜக கூட கூட்டணி வச்சா மத சிறுபான்மையினர் மத்தியிலையும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி, அவங்க முழுமையாக தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து விடுவார்கள். ஒண்ணு வேணா, முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மூத்த நிர்வாகி ஐயா ஜெயக்குமார் அவர்களே ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது சொன்னாரு, நான் என் தொகுதியில ரொம்ப சுலபமா ஜெயிச்சிருக்க வேண்டியவன், ஆனா இவங்க கூட கூட்டணி வச்சதனால தான் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக மறுபடியும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது அவர்களுக்கு வெற்றியை விட மிகப்பெரிய அளவிற்கு தோல்வியை தான் தரும். 2021 தேர்தல் முடிவை விட மிக மோசமான தோல்வியை தான் அதிமுக சந்திக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இப்போ ஒருவேளை கூட்டணியே அமையல அப்படின்னா கூட இந்த ஒரு சந்திப்பு போதும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தாரு தெரியுமா? இந்த ஒரு சந்திப்பு போதும் திமுக அதிமுகவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. பாத்தீங்களா? நாங்க இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கள்ள கூட்டணி அப்படின்னு. தேர்தல் நெருக்கத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. பாஜகவை மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால என்னுடைய அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்தவ சகோதரர்களே, உங்களோட பொன்னான வாக்குகளை சிந்தாம சிதறாம எனக்கே போட்டுடுங்க அப்படின்னு இந்த ஒரு சந்திப்பை வச்சு அதிமுகவிற்கு எதிரான பரப்புரையை திமுக செய்ய போகிறது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பை தூக்கி திமுக கிட்ட கொடுத்துட்டாரு. சரி, ஓகே. இப்ப இந்த கூட்டணியால ஏற்பட போற நன்மைகள் என்ன? எனக்கு தெரிஞ்ச அதிமுகவிற்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடையாது. வேணும்னா சிதறி போன அதிமுகவின் வாக்குகளை மறுபடியும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஓரளவுக்கு பயன்படலாம். அதை தவிர்த்து திமுகவிற்கு கால் கட்டு போடுறதுக்கு இந்த கூட்டணி பயன்படலாம். ஏன்னா தற்போதைய தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடந்தா திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பல முனைகளில் சிதறும். ஏன் அப்படின்னா தற்போதைய தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் எப்படி இருக்கு? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இப்ப பாஜக தனியா தான் இருக்கு, பாமக கூட, அடுத்ததா நாம் தமிழர் கட்சி, அடுத்ததா இப்ப புதுசா தாவேகா வந்திருக்கு. இப்ப திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்பட்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். சரியா? ஆனா இங்க 4 முனைகள்ல அந்த வாக்குகள் சிதறுது. இது திமுகவிற்கு தான் சாதகமாக போய் முடியும். ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த வாக்கு சிதறலை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கூட மறுபடியும் பாஜக பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டா போதும் திமுகவை அடக்குவதற்கு, அதாவது தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதை விட கூட்டணி ஆட்சியாக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக திமுகவை அடக்கி ஒடுக்குவதற்கு இந்த கூட்டணி பயன்படலாம். இப்ப திமுக கூட்டணியை எடுத்துக்கோங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 12 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த கூட்டணியை இப்ப வரைக்கும் யாராலையும் உடைக்கவே முடியல. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அதிமுகவோட நிலைமை என்ன? 9 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அதிமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டாங்க. அதுல பெரும்பான்மையான வலிமையான கட்சிகள் இப்ப அவங்க கூட இல்ல. குறிப்பா பாஜக, பாமக, அதன் பிறகு இன்னும் ஒரு சில கட்சிகள் இப்ப அவங்க கூட யாருமே இல்ல. பத்தாததுக்கு அவங்களோட கட்சியே பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு போயிருக்கு. ஐயா டிடிவி தினகரன் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட வாக்கு வங்கிக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தினார். இப்ப பாஜக மறுபடியும் அதிமுக கூட வந்துட்டா மறுபடியும் பாமகவும் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துரும். அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள வருவார். அதாவது பாஜக அதிமுக கிட்ட இருந்து சீட்டை வாங்கி அந்த சீட்டை டிடிவி தினகரனுக்கு பிரிச்சு கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? ஆக சிதறி போற இந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைச்சா ஓரளவுக்கு திமுகவை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா திமுகவை கட்டுப்படுத்த முடியும். அது ஒண்ணுதான் இதுல இருக்கிற ஒரே நன்மை. தெளிவா புரியுதா? இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய சித்தப்பாவுக்கு நாம சொல்லணும். சித்தப்பு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். திமுகவை வீழ்த்தணுமா? ஆமா வீழ்த்தணும். வீட்டுக்கு அனுப்பணுமா? ஆமா, அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்காக பாஜக கூட போய் கூட்டணி வைக்காதீங்க. பாஜக என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் இருந்தே முற்றும் முழுதாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வளர அனுமதிச்சிடாதீங்க. மிகப்பெரிய இன துரோகத்தை செய்த பாவத்திற்கு நீங்க ஆளாயிடுவீங்க. உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. பாமகவை இழுக்க பாருங்க. தேமுதிக கூட இன்னும் வலுவான கூட்டணியை ஏற்படுத்துங்க. இன்னும் சில பல கட்சிகளை உள்ள கொண்டு வர பாருங்க. அதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு பாஜக கூட கூட்டணிக்குன்னு போனீங்கன்னு வைங்க,
உங்க கட்சியே நாளைக்கு இல்லாம போயிடும். இது என்னுடைய கணிப்பு, சரியா? இதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைப்போம். இப்போ இப்படி ஒரு கூட்டணி அமையுதுன்னு வைங்க, அது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த அளவிற்கு நன்மையை தரும்? என்ன கேட்டா முழுக்க முழுக்க நன்மை தான். ஏன் அப்படின்னா, இந்த கபடதாரிகள், அதாவது இந்த திராவிட கட்சிகளோட லட்சணம் என்ன, இவங்க எந்த அளவிற்கு பாஜகவை மதவாதத்தை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆக அதிமுகவோட இத்தகைய செயலால் வெறுத்து போன நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நாம் தமிழர் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அட ஏன் அதிமுகவோட செயலால வெறுத்து போன அதிமுக தொண்டர்களின் வாக்கே குறிப்பிட்ட அளவிற்கு நாம் தமிழர் பக்கம் திரும்புவதற்கு பெரிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லாமே இப்போது இருக்கின்ற அரசியல் சூழலை வைத்து கணிக்கப்படுகின்ற கணிப்புகள் மட்டும்தான். தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் எப்படி வேணும்னாலும் மாறலாம். தேர்தல் நெருக்கத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.